சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் ரோஹிணியும் மனோஜ் 2 பேர் கேஸுமே கோர்ட்டில் நடந்துகிட்ருக்கு. அப்போ ரோஹிணி கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏம்மா உனக்கு வந்து கல்யாணம் முடிஞ்ச ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லி நீ சொல்லலையா அப்படின்னு சொல்லி. இல்லை சார், நான் வந்து மனோஜ்கிட்ட சொன்னேன், அவன் தான் என்ன பொய் சொல்ல சொன்னான், எங்கள் அம்மா வந்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, நீ பெரிய பணக்காரின்னு சொன்னால் தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி. அங்கேருந்து விஜயா கோவம் வந்துறது கத்துறாங்க. அம்மா கோர்ட்லலாம் அப்படி கத்தக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி ஜட்ஜி சொன்னதுக்கப்புறமா அமைதியாகிடுறாங்க. மனோஜ்கிட்ட வந்து கொஞ்சம் விசாரணை பண்ணுறாங்க ரோஹிணி. எனக்கு கல்யாணி, எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி. அவரும் தெரியும், அது பேய் இருந்தில்ல அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இந்த பாருங்கள் சார் உண்மையை ஒத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து உடனே இந்த கேஸை வந்து நான் ஒரு வாரம் தள்ளி ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டை மாற்றி வச்சிடுறாரு. விஜய் அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. அடுத்த சீனில் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மனோஜை பிடிச்சி அடிக்கிறாங்க அவங்க அம்மா. ஏன்டா அவங்ககிட்ட உண்மையை சொல்லி தான் கல்யாணம் பண்ணால, நீ என்கிட்ட போய் சொன்னியா அப்படின்னு சொல்லி. அம்மா எனக்கு அந்த விஷயமே தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோஹிணிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் மறுபடியுமே ஆன்ட்டி தான் நம்மளை பிரிக்க நினைக்கிறாங்க, ஆல்ரெடி நான் உங்ககிட்ட விஷயம் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதே தான் சொல்கிறாங்க. அப்போ விஜயா வந்து கோவப்பட்டு என் பையனை ஏக்கிட்டு இப்படி ஏமாத்திர பிச்சைக்காரை விட்டு போனது தானே நீ அப்படின்னு சொல்லும்போது, ஆன்ட்டி கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு இருக்கா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி தான் நீங்கள் குறுக்க பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.